வணக்கம். என் பேர் யோகேஸ்வரி. நான் பிள்ளையார்தொட்டியாங்குளம் என்ற ஊர் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 17 வருஷம் ஆகுது. என் கணவர் பேர் சரவணகுமார். எங்கள் வீட்டுக்காரர் மாற்றுத்திறனாளி. என் பேர் சரவணகுமார். நான் பிள்ளையார்தொட்டியாங்குளத்தில் இருக்கேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. அதனால் நடக்க முடியாது. அவங்க இந்த மாற்றுத்திறனாளிக்குரிய காசை 6 மாதமாக வாங்குறாங்க. அதனால அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. வாதம்டா கை கால் சரியாக வராது, நடக்க முடியாது. வீட்டுக்கு நான் இல்லை இல்லையா பேர் என் பிள்ளைய எனக்கு பிள்ளைய 4 பிள்ளைங்க. தம்பி 2 படிக்கையில் அவனுக்கு கழுத்தில் கட்டி இருந்துச்சு. அப்போ டீச்சருங்க நாங்கள் கூட்டு போய் அருப்போட்டை ஜிஹெச்சில் ஆப்ரேஷன் பண்ண போயிட்டோம். ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு லேப்புக்கு போச்சு. இப்போ டெஸ்ட் ரிப்போர்ட்டரை வாங்கி டாக்டர்கிட்ட காமிங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வாங்கி காமிக்கல. சொன்னாங்க, உங்கள் பையனுக்கு கேன்சர் இருக்குமா, கேன்சர் மாதிரி இருக்குது, நீங்கள் இதை 90ல் தான் பார்க்கணும், மதுரை 90ல் பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்போ மதுரைக்கு போகிறதுக்கு நாங்கள் எங்கிட்ட காசு கிடையாது. அப்போ தான் தங்காந்த நரசையாவை மனு எழுதி கொடுத்து பார்த்து நாங்கள் அங்கேருந்து போய் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அது மூலியமாகவே நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கையில சொன்னாங்க. அப்போ 90க்கு போகையில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பையலை 100%ல் 20% வேணால் நாங்கள் பார்க்கலாம், 80% நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3 இடத்துல பார்த்தோம், 2 இடத்துல பார்த்தோம். டீச்சருங்க இதனால பார்த்தோம். அடுத்து நம்ம இவர் தங்கம் தென்னரசையா வச்சுதே எல்லாமே பார்த்தோம். அமைச்சர் எழுதி போட்டு அமைச்சர் உதவி பண்ணார். எனக்கு உதவி செஞ்சார் தங்கம் தென்னரசையா. ஏன்னா என் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. எனக்கு அண்ணனோ அக்காவோ யாரும் கிடையாது. எங்கள் அப்பாவும் கிடையாது, எங்கள் அம்மா மட்டும்தான். ஆனால் அவர் எல்லா குணங்கள்லையும் அவரை வச்சு நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு செய்கிறாரு. ஐயா செய்கிறாங்க.